நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்த என்னோட டைரக்டர் ரா கார்த்திக் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை வந்து நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இத்தனை வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றபோது எப்படி சார் படம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக ரா கார்த்திக் சார் தான் இருந்தார். ஃப்ரம் தேர் எனக்கு ரைசி சாகர் சார் சப்போர்ட் பண்ணார். ஃப்ரம் தேர் நான் விக்ரம் சார்கிட்ட போனேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டு ஸ்டார்ட் வித் நான் அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு வந்து 2017 ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நானும் யுவராஜும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நானும் யுவராஜ் நண்பனும் ஃப்ரெண்டானோம். அன்னிலேருந்து காலையில் அலாரம் வச்சு என்னை 7 மணிக்கு 8 மணிக்கு எழுப்புவார். கூலிங்க பழுத்து எங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பலாம், சாப்பாடு வாங்கி தர மாட்டார், டீ தான் வாங்கி தருவார். டீ குடிச்சிட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு நான் ஒரு 10-15 ஆஃபீஸ் நானும் ஒரு ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து படம் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி ஆனந்த் சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணி ரமேஷ் பாரதி சார்ட்ட ஒர்க் பண்ணி ரா கார்த்திக் சார்ட்ட ஒர்க் பண்ணி படம் பண்ண வந்திருக்கேன். ஸோ யுவராஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் மேரேஜ்லையும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே சொன்னாங்க. நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம், பட்டு கடமையாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி நண்பா. அண்டு டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீ அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க. அப்படி போகும்போது இந்த ஐடியா சொன்னோன்னே, ஏன் நானே பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரொடியூஸ், ஏன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வைக்கல, பட்ஜெட் கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக நான் கேட்டது கிடச்சிது, நினச்சதெல்லாம் கிடச்சிது. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவுட்டோர் போகிறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் வைப்பாங்க, ஏன் சென்னையில் சீட் பண்ணலாமேன்னு. அந்த கொஷினை நான் அந்த ப்ராசஸில் ஃபேஸே பண்ணல. படம் ஃபுல்லாக நான் கேட்ட ஊருக்கு போய் எடுத்தேன், என் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன். ஸோ ப்ரொடியூசர் மேம்க்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் யோசிக்காமல் விக்ரம் பிரபு சார் ஹீரோவை பண்ணணும் போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள். என்னோடய சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம்காம் ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதையை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட கொண்டு போய் சொல்லுவேன்னு எனக்கு கொஷின் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வருஷத்தில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரையா போய் கேட்குறையா தான் சொல்லி பார்த்தேன். அப்போவுமே என்னை பயமுறுத்தும் போது கரெக்டாக இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. இருக்கப்பட்டில் வந்து ஒரு ஹீஸ் டன் வேற ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு. ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக நம்ம படத்தை போய் சொல்லலாம், எல்லாமே பண்ணுறாருல, இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் கேட்டேன். அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன், சார் எனக்கு நான் கதை சொல்ல வராது, உண்மையாகவே கொஞ்சம் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க சார், படிச்சிருங்க சார்னு கேட்டேன். அவர் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரில, பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னார். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன். கடைசி வரைக்கும் எனக்கு கொஷின் பண்ணவே இல்லை. அவர் ட்ரஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சார். இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது. படம் பார்த்ததுக்கப்புறமும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது, நம்புகிறேன் சார். ஸோ மிக்க நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மியூசிக்காக ஷான் ரோல்டன் சார் எப்படி அப்ரோச் பண்ணுறது, யுவராஜுக்கு தான் ஃபோன் போட்டேன். எல்லாத்துக்கும் யுவராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அந்த மாதிரி இதுக்கும் கால் பண்ணேன். நண்பன் டக்குன்னு போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள், அவரெல்லாம் மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் தெரியுமேன்னாரு. போன உடனே ஐயா அந்த மாதிரி ஐயா சார் விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான் ஐயா, எனக்கு கதை சொல்ல தெரியாது, அதே மாதிரி பவுண்டு பிச் டெக்குன்னு நீங்கள் அதே தான் இப்போ முதல்ல சொல்லுங்கன்னாரு. அவர்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். அவருமே நான் நம்பி இந்த ப்ராஜெக்டில் வந்தார். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவர் வந்து போகும்போதே ஐ வாண்ட் டு கிவ் அ குட் ஆல்பம் ஃபார் விக்ரம் பிரபு சார்ன்றது தான் ஃபஸ்ட்டு டாபிக் அவர் எனக்கு சொன்னார். அப்போ தான் எனக்கே அந்த பொறுப்பு உள்ளே வந்துச்சு எனக்கு, ஓ நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷான் சாரோட சப்போர்ட் இந்த ஃபிலிம் வந்து சொல்லவே தேவையில்லை. எனக்கு 3 பாட்டுமே சூப்பராக போயிட்டுருக்குன்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு சோனி சைட்லேருந்து. ஸோ எரடா பாட்டில் பாட்டு மிஷ்கின் சார் பாடியிருக்காரு. அதுவுமே எனக்கு ஷான் ஐயா கொடுத்த கிஃப்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். யுவராஜ் கிட்ட, விக்ரம் சார்கிட்ட, விக்ரம் பிரபு சார்கிட்ட, ஷான் ஐயா கிட்ட, என் ப்ரொடியூசர் கிட்ட, எல்லார்கிட்டையுமே எனக்கு கேட்கறதுலாம் கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி நான் கேட்ட பாட்டு, இப்போ கேட்ட சிங்கர்ஸ் எல்லாம் கிடச்சிது.